ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு vlog, அதோட ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னா, நான் வந்துட்டு டபுள் ரெட் பீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ இந்த டபுள் பீன் வந்துட்டு நான் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஆக்சுவலி இது ஊற வைக்க வேண்டியது கிடையாது. இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 4 விசில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, பே லீஃப், அதுக்கப்புறம் கடுகு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை தழை, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் இடித்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கறி மசால் தூள். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ரெட் பீன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த கிரேவிக்குள்ளே ஊற்றிடலாம். அப்படியே தண்ணி வந்து நான் அளவாக தான் வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, அதே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி, ஸோ இதெல்லாமே நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கொரியண்டர் லீஃப் வந்து நல்லா கட் பண்ணி போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஸோ சூப்பரான கிரேவி ரெடி. வந்துட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு எங்கே கிளம்பிட்டோன்னா, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மைசூரில் எல்என்டியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஆஃபீஸில் வந்துட்டு ஃபேமிலி யாத்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐ மீன் ஃபேமிலிஸ் எல்லாமே விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு லாஸ்ட் சாட்டர்டே தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஐடி கார்டெலாம் காமிச்சு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் எல்என்டியோட அந்த மினியேச்சர் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. ஜூஸ், அதுக்கப்புறம் பாப்கார்ன், இதுதான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட்டிகிட்டு போகணும். நியர்லி ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிற வழியில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி பாண்ட் ஒன்று இருந்தது. அதோட டக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ போகிற வழியில் ஃபுல்லாமே ஒரு மாதிரி க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. இந்த பில்டிங்கில் தான் வந்து கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி எம்ப்ளாயீஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்கெல்லாம் பிஃபோரே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்தோடனே வந்து நான் கேம் சைடெல்லாம் போகவே இல்லை. ஸோ நமக்கு வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெஜ் பஃப்பு, அதுக்கப்புறம் கேக்கு, ஸோ இது, அதுக்கப்புறம் பாதாம் பால் சம்திங் ஏதோ கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்தோடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேமிங் சைடே. ஸோ ஹேண்ட் பிரிண்ட் மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஃபேமிலிஸ், அதே மாதிரி எல்என்டி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ஸ் கேம்ஸ் செக்ஷன் நிறையா இருந்தது. ஏன்னா கிட்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. மியூசிக்கல் சேர், அப்புறம் ஏதோ பலூன் ஏதோ வீசுகிற மாதிரி ஏதோ கேம்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அடல்ட்ஸ்க்குமே மியூசிக்கல் சேர் இருந்தது. ஸோ கிருஷ்விக்கும் அவனோட ஃப்ரெண்டும் நாங்கள் 2 பேரும் வந்து ஹேண்ட் பிரிண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிருஷ்விக்கோட கிளாஸ்மேட் அந்த பையன். ஸோ அங்கே வந்து தான் தெரியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு எல்என்டி தான். ஸோ 2 பேருமே வந்துட்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ட்டு 2 பேர் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ப்ரோக்ராம் டைமிங் வந்து 3 to 5 தான். ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆரோக்கிய வனம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இன்ஃபினிட்டி வாக், அந்த 8 ஷேப் பாத்வே அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த அக்குபஞ்சர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அங்கே நடக்கணும். அதே மாதிரி 8 மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக மண் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சும்மா வந்து எல்லோரும் போய் சும்மா நடந்துட்டு இருந்தோம்.
ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்போது ஆக்சுவலி 6 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஆப்போசிட்டில் வந்து இன்ஃபோசிஸ் கேட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் இது. நல்லாயிருக்கும் அந்த கேட்டு. அதுவும் சன்செட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ இதோட என்னோடய vlog-ஐ நான் எண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.